தொழிலை வந்து பேஷனாக நினச்சி அது இன்கம் தரதா இல்லை. இன்கம் இஸ் த பை ப்ராடக்ட்டுங்க. எவ்வளோ தேங்காய் போட்டால் எவ்வளோ எண்ணெய் கிடைக்குங்கிறது தான் மக்களோட நோக்கமாக இருக்கணும். எவ்வளோ புண்ணாக்கு கிடைக்கணுங்கிறது இல்லை. புண்ணாக்கு இஸ் த பை ப்ராடக்ட். ஸோ எவ்வளோ தேங்காய் போட்டால் எவ்வளோ எண்ணெய் கிடைக்குங்கிறது தான் நம்மளோட ஒரு வெற்றியாளனோட கால்குலேஷனாக இருக்குமே தவிர எவ்வளோ புண்ணாக்கு கிடைக்குங்கிறது கால்குலேஷன் கிடையாது. எல்லாத்துக்கும் பை ப்ராடக்ட் உண்டு. புண்ணாக்கு வந்து பை ப்ராடக்ட் தான். அது மாதிரி அதை போய் கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ உங்களோட பேஷன், உங்களோட திறமை, உங்களோட மனநிலைமை, வெற்றி, இதுதான் வந்து உங்களோட மெயின் ப்ராடக்டாக இருக்கணுமே தவிர எல்லாம் கரெக்டாக இருந்தால் பணம் வந்து பை ப்ராடக்ட்டுங்க. சூப்பர் ஸ்டார் வந்து எவ்வளோ பணம் தருவீங்க, சம்பளம் தருவீங்கலாம் இப்போ கேட்குறதில்ல. அது அப்போ சின்ன வயசில் இருக்கலாம். இப்போ வந்து அவர் வந்து நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது தான் பாக்கி. அவர் வந்து இப்போ டைம் இல்லை, அப்போ டைம் இல்லைன்னா நம்ம சம்பளத்தை ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. அவருக்கு இன்னும் பத்தலை போல இருக்குது, கொடுக்கணும் போல இருக்குன்ட்டு அவர் அமைதியாக இருந்தாலே அவரோட பணம் நிறையா கொடுப்பாங்க. காரணம் என்ன? அவரோட மெயின் எய்ம் என்னவாக இருக்கும்? நல்லா பண்ணணுங்கிறது தான். அவர் வந்து அவங்க கொண்டு வர பணத்தெல்லாம் அவர் ஆசைப்பட்டு கேட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அவருக்கு பெரிய வெற்றி கொடுத்துருக்காது. இன்றைக்கி அவரை நம்பி தான் படம் நடிச்சிருக்காரு தவிர பணங்கிறது பை ப்ராடக்ட். அதுதான் சக்ஸஸ் ஃபார்முலாவாக நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸாக்ட்லி.